இறைநிலையை அடைவதற்கு என்ன நம்ம செய்யணும், எப்படி இருந்தால் நமக்கு இறை அருள் கிடைக்கும், இறை அனுக்கரகம் பெற முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். இதுக்கு என்ன சொல்லணும்னா, எந்த மார்க்கத்தை செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பக்தியில் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி யோகத்தில் செல்லக்கூடிய ராஜயோகத்தில் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முதலில் நல்ல ஒரு குரு, நல்ல ஞானம் பெற்ற அனுபவம் நிறைந்த ஒரு குருவை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இறைநிலையில் நமக்கு இறைவனை அடைவதற்கு என்ன வழின்னா அதுதான் வழி. அதன் பிறகு அந்த குரு உண்மையான அனுபவம் பெற்றவர், ஞானம் பெற்றவர், இறை அனுபூதி பெற்றவர், எல்லா நிலைகளும் இருக்கு. நம்மளுடைய உள்ளத்தில் நம்மளுடைய குறைகளை உடனுக்குடனே நிவர்த்தி செய்யக்கூடியவர். ஆன்மீகத்தில் செல்லும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை தெளிவுபடுத்தக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு நல்ல குரு அமைந்து விட்டால் நமக்கு ஆன்மீகத்தில் பாதி வெற்றி அடைந்தது போல. அதன் பிறகு நாம் குரு மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து, இறை நம்பிக்கை வைத்து, அவர் சொல்லக்கூடிய, அவர் காட்டக்கூடிய வழிமுறைகளை நெறி தவறாமல் நாம் உண்மையான தூய்மையான மனதோடு நாம் யோக நிலையில் சென்றாலும் சரி, அல்ல பக்தி மார்க்கத்தில் நாம் ஆன்மீக வழியில் சென்றாலும் சரி, நிச்சயமாக நாம் இறை ஞானம் பெற முடியும். இறைவனை உணர்ந்து இறைவனோடு நாம் போய் சேரக்கூடிய நிலையில் நாம் வாழக்கூடிய நிலையை உருவாக்கும். இதற்கு நான் சொன்னது போல குரு என்பவர் மிக மிக அவசியமான ஒரு விஷயம். அதாவது குருன்னு சொல்லும்பொழுது ஒரு விஷயம் என்னன்னா, சரியான நிலை இல்லாத ஒரு குருவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தான் சொல்லுவாங்க, ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு எப்படி வழிகாட்ட முடியாதோ அதே போல தான் அனுபவம் இல்லாத வெறும் ஏட்டு படிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு, ஏட்டில் படித்துக்கிட்டு எந்த அனுபவமும் இல்லாமல் ஏட்டு படிப்பை வைத்துக்கொண்டு மட்டுமே ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர்களை வைத்து நான் இறைநிலையை அடைய முடியும் என்றால் அது சாத்தியமாகாது. ஆக நாம் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், ஒரு புத்தகத்தில் படிக்கிறோம், அது படிக்கும்போது அதை பற்றியான விவரங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதாவது உதாரணத்துக்கு இந்த ஒரு பொருள் இப்படித்தான் இருக்கும், ஒரு காய் எடுத்துக்கொண்டால் சரி, இப்படி இந்த காய்கள் இந்த நிறத்தில் தான் இருக்கும், அது வெளியிலே அதோட நிறங்கள் இப்படி இருக்கும், அதை இப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிடலாம், சாப்பிடும்போது இது இப்படி சுவையாக இருக்கும் என்றெல்லாமே தெரிந்து கொள்ளலாம் படித்து. அது என்னென்ன வகையிலே சமைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று. ஆனால் அதை நேரடியாக சமைத்து உண்ட அனுபவம் உடையவர்கள் வாயிலாக நாம் கேட்கும்போது தான் நமக்கு சரியான அனுபவங்களை நாம் பெற முடியும். ஆக சிலர் உண்மையான குரு மூலமாக பயிற்சிகள்லாம் பெற்று, உண்மையான குருவினிடத்தில் எல்லாமே பயிற்சிகள்லாம் பெற்று, ஏதோ ஒரு சிலர் பேச்சை கேட்டுக்கிட்டு பயிற்சி எடுப்பாங்க, எல்லாம் நல்லா வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்க யாராவது சொல்லுவாங்க, இங்கே போங்க, அங்கே பயிற்சி, அங்கே ஒரு தியானம் கொடுக்கின்றார், இங்கே ஒரு தியானம் கொடுக்கின்றார்கள், அங்கே ஒரு பயிற்சி நடக்கின்றது என்று அவர்களை குழப்பி பலவாறாக அவர்கள் மனதில் தவறான எண்ணங்களை கொண்டு அங்கங்கே போவாங்க, பல இடத்துக்கு பயிற்சிக்கு போவாங்க. இவர்கள் எப்படின்னு சொன்னால், முதலில் நான் சொன்னது போல ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியாது. ஆனால் இவர்களுடைய போக்கு எப்படின்னா, கண் இருந்தும் குருடர்கள்னு சொல்லணும். அந்த மாதிரி நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். அடுத்து இந்த சக்திகள் நான் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலர் இந்த மாயஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாயஜல விஷயத்தை பார்த்துட்டு கூட அது உண்மையான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கின்றார்கள். இப்போ உலக புகழ் பெற்ற இந்த மேஜிக் செய்கிறவங்க கூட அவங்க எந்த ஒரு பத்திரிகை வாயிலாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ அதாவது தொலைக்காட்சி மூலமாகவோ என்றைக்குமே அவங்க சொன்னது இல்லை, நான் மிக சக்தி இருக்கு என்கிட்ட, அந்த சக்தியை கொண்டு தான் நான் இந்த மாயஜால விஷயங்கள்லாம் செய்கிறேன் அப்படின்னு. மக்கள் புரியாதவர்கள் அதை கூட நம்பிக்கிட்டு இருக்கின்றார்கள். சிலர் மாயஜாலத்தை வைத்துக்கொண்டு கூட இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தில் நான் இந்த மாதிரி சக்தியெல்லாம் பெற்றிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களும் இப்போ நாட்டிலே நிறைய இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. அவர்களும் இந்த மாதிரி விபூதி கொடுக்குறேன், குங்குமம் கூட, இப்படிலாம் கூட சிலர்கள்லாம் அதாவது சமய அடிப்படையில் இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அடுத்து சிலர் இந்த மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு.
ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த மை செய்கிறாங்க அப்படின்னு. இந்த மையை வைத்துக்கொண்டு இந்த மையின் வேலை என்னன்னு சொன்னால், கண்ணு முன்னுக்கே செய்தாலும் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உண்மை கிடையாது, அது கண்ணுக்கு தெரியாமல் செய்கிறாங்க பாருங்க, அதுதான் அதோட விஷயம். ஆக இப்படி சில பேர், நிறைய பேர் இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஜாதகம் பார்க்குறேன், ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அறைக்குள் வைத்து கொண்டு நான் விபூதி கொடுக்குறேன், குங்குமம் கொடுக்குறேன், சிலைகள் கொடுக்குறேன், இப்படி நிறைய இந்த மாதிரிலாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இவர்கள்லாம் வந்து ஒரு யோகிகள் அல்லது சித்தர்கள் அப்படின்ற எண்ணிக்கொண்டு இருப்பது வந்து மிக தவறான ஒரு கருத்து. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து உண்மை இல்லை, ஏமாற்றும் வேலை. அடுத்து தவிர்த்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, மாந்திரிக சக்தியின் மூலமாக சிலர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்வது உண்டு. அது மாந்திரிக சக்தி, அதில் ஏதோ சக்தி இருக்கு. ஆனால் இந்த மாந்திரிக சக்தி என்பது வந்து ஒரு நிலை இல்லாத ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட நிலையிலே செயல்படக்கூடிய விஷயம். அதை விட உயர்ந்த நிலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில தேவதைகளை வந்து அவங்க வசியம் பண்ணிட்டு அது மூலமாகவும் இந்த மாதிரியான பொருள்களை வரவழைப்பதும், குங்குமம் வரவழைக்கிறேன், விபூதி வரவழைக்கிறேன் அப்படின்னு, சிலைகள் வரவழைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டும் பல பேர் இந்த மாதிரியும் செய்வது உண்டு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, யோக சக்தி என்பது, அதாவது சித்தர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா சுயமாகவே அவர்களுடைய சக்தி, அதாவது அஷ்டமா சித்தி என்பது வந்து அவர்களுடைய சக்தி. அது வந்து எந்த ஒரு மாந்திரிகமும் கிடையாது, எந்த தேவதையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்களுடைய யோக சக்தியின் மூலமாக, அவருக்குள் இருக்கக்கூடிய தவ சக்தியின் மூலமாக, தவத்தின் பயனாக இறைவனால் அளிக்கப்பட்ட ஆற்றல் சித்திகள். இவைகள் வந்து முழுமையாக வந்துட்டு உள்ளவர்கள் வந்து தான் சித்தர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அஷ்டமா சித்தின்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் இந்த இடத்திலே. ஆக எனக்கு வந்து இந்த அஷ்டமா சித்துகள் வாய்க்கப்பட்டதின் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று என்னுடைய பூர்வீக முற்பிறப்பின் தொடர்பு எனக்கு இருக்கிறது, சித்தர்களோட தொடர்பு, அதுதான் முக்கிய காரணம். அஷ்டமா சித்துகள் என்பது வந்து எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, குரு வந்து உடனே அஷ்டமா சித்து செய்யுங்க, தண்ணி மேலே நடங்க, அந்த இல்லைங்க, மாயமா மறைங்க, எல்லாம் செய்யணும் அப்படின்னு. இது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம வந்து எடுத்த எடுப்பிலே வந்து ஒரு பொழுதுபோக்கு போலெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை. இருந்தாலும் கூட மக்களுக்காக வேண்டி, மக்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல இந்த ராஜயோக பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக வேண்டிய நான் வந்து இதெல்லாம், அந்த மாயமாக மறைவது, அந்தரத்தில் எழும்புவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து மக்களுக்கு யோகத்தின் மூலமாக, இந்த மாதிரி சித்தர்கள் வந்து உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இதை செய்ய முடியும் என்பதை விட்டு மக்களுக்கு தெரியும் வகையில் நான் வந்து செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கின்றேன். கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நான் வந்து செய்ய போகிறேன். ஆனால் அஷ்டமா சித்தம் என்பது நிறைய விஷயங்கள் இருக்குது, சாதாரண விஷயம் இல்லை. இது சித்தர்கள் வந்து நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, கூடு விட்டு கூடு பாய்வார்கள். இது வந்து கோடியில் ஒருவர்களுக்கு தான் இது வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அஷ்டமா சித்திகள் சாதாரண விஷயமே கிடையாது. அதை நான் சொன்னது போல முன்பரப்பின் தொடர்பு அல்லது சித்தர்கள் தொடர்பு, எனக்கு முன்பரப்பில் சித்தர்கள் தொடர்பு இருந்துச்சு. நான் சொன்னது போல ஆரம்பத்தில் நான் சொல்லி வந்தேன், அதாவது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைத்தது. அந்த அனுபவத்தின் மூலமாக தபத்தில் இருக்கும்போது சிவர் சக்தி ஞான தரிசனம் கிடைச்சது. அது மூலம் அவர்கள் மூலமாக நான் முன்பிறப்பில் யார் என்னன்றது விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது. அஷ்டமா சித்திகளை பற்றியும் சொன்னாங்க. இந்த பிறவிலையும் எனக்கு அந்த நிலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் கூட எனக்கு வந்து அதில் வந்து என்ன அப்படிலாம் சொன்னாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆரம்ப முன்பிறப்பில் நீ சித்தர்கள் தொடர்பெல்லாம் உனக்கு, இந்த பிறவிலையும் உனக்கு சித்தர்கள் தொடர்பெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே நான் வந்து பல வருடங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனைகள்லாம் செஞ்சு, இறைவன் அருளால் என்னுடைய உண்மையான முன்பிறப்பின் தொடர்பு உடைய சம்பந்தமாக முன்பிறப்பில் நான் சித்தர்கள் தொடர்பு இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இறைவன் அருளால் இந்த பிறவியில் இருந்த சித்தர்கள் எனக்கு தொடர்பு உடையவர்களாக இருப்பார்கள் அப்படி என்பதை நான் வந்து இந்த யோகத்தின் மூலமாக அறிந்திருக்கின்றேன். ஆக என்னுடைய குருநாதர் யார், இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து சமாதி ஆகி இப்போ வந்துட்டு 150 வருடங்கள் ஆகிறது. இதில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். 50 வருடமாக அவர் வந்து நேரடியாக சித்தர், அதாவது உண்மையாக ஆன்மீகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் கூட நேரடியாக அவர் பேசுகிறாரு. இது வந்து என் வாழ்க்கையிலேயே நான் வந்து இதுவரை நான் ஒரு கேள்விப்படாத விஷயம். மக்கள்கிட்ட பேசுகிறேன், என்கிட்டயே நேராக பேசுகிறாரு.
நான் எப்படி உங்களிடத்துல இப்போ நான் நேரடியாக பேசி கொண்டு இருக்கின்றனோ, எப்படி இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, அதே போல் அவர் என்னிடத்துல வந்து சூட்சுமமான நிலையில் அவரோட உருவம் மட்டும் வர்றதில்லை, சூட்சுமமான நிலையில் காட்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நேரடியாக நான் எப்படி பேசுகிறேன் அதே போல் என்னோட தொடர்பு கொண்டு இருக்கின்றார். அவர் தான் என்னுடைய குருநாதர் சித்தர் அவர். ஆக அவர் இன்னமும் சமாதியில் இருந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். நிறைய சமாதியில் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நான் என் வாழ்க்கையிலே எனக்கு தெரிந்து சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய குருநாதர் போல நான் யாரையும் பார்க்க கிடையாது. ஆக அவர் வந்து என்னை வந்து முதலில் வந்து நான் யாருன்றதை காட்டுறதுக்கு வந்து அவர் சூட்சும நிலையில் வந்தார். வந்து அவர் மூலமாக அவர் கையை என் மேல் வைக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவம், முன்பிறப்பில் நான் எங்கே இருந்தேன் என்ன என்பது எல்லாமே நேரடியாகவே அவர் வந்து நான் உணரும்படி நடந்தது. எனக்கு ஒரு கனவு போல எல்லாமே நடந்து முடிஞ்சது. இந்த பிறவிலே நான் வந்து யார், எதுக்காக வந்திருக்கேன், வாழ்க்கையே குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்கின்றது, வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகின்றது, எதிர்காலத்தில் என்ன நிலைக்கு நான் போவேன் என்பது எல்லாமே வெளிச்சமாக மிக மிக தெளிவாக எனக்கு உணர்த்தியவர். அவர் குரு மட்டும் இல்லை, எனது இதய பீடத்தில் தெய்வமாகவும் வைத்திருக்கின்றேன்.